ஸ்ரீதருடைய இயக்கத்தில் உருவான நானும் ஒரு தொழிலாளி படத்தை பற்றி யாரிடம் பேசினாலும் கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த படம் தானே என்ற கேள்விதான் அடுத்து அவரிடமிருந்து வரும். ஆனால் முதல்ல நானும் ஒரு தொழிலாளி என்ற படத்தை ஸ்ரீதர் ஆரம்பித்தது கமல்ஹாசனை கதாநாயகனாக வைத்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து. உரிமைக்கரவல் திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே ஸ்ரீதர் தொடங்கிய படம் தான் நானும் ஒரு தொழிலாளி என்ற திரைப்படம். அதிலே எம்ஜிஆர் தான் கதாநாயகன். அந்த படத்துடைய படப்பிடிப்பும் 2 நாட்கள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்றதுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நிறுத்தி விட்டார் ஸ்ரீதர். அதுக்கு முக்கியமான காரணம், அந்த படத்தினுடைய கதைப்போக்கு அவருக்கு பிடிக்கல. படப்பிடிப்பை நிறுத்தியதுக்கு பின்னாலே எம்ஜிஆரை சந்தித்த ஸ்ரீதர், படத்தினுடைய கதை நான் எதிர்பார்த்த மாதிரி சரியாக அமையலை, அதனால் இப்போதைக்கு படப்பிடிப்பை நிறுத்திடுவோம், கதையை முழுமையாக தயார் செய்துவிட்டு மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கலாம் என்று எம்ஜிஆரிடம் தெரிவித்தார். அதனால் நான் உங்களுடைய விருப்பப்படியே செய்யுங்கள் என்றார் எம்ஜிஆர். அதற்கு பின்னர் என்ன காரணத்தாலும் அந்த படம் வளரவே இல்லை. அந்த பெயரைத்தான் கமல்ஹாசனுடைய படத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் ஸ்ரீதர். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் உள்ள பல முக்கியமான கதாநாயகர்கள் புதுமுக இயக்குநர்களோடு, அதாவது முதல் படத்திலே அவங்களோட இணைந்து நடிக்கிறதில்ல அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தோம் அப்படின்றத பற்றி அவர்கள் பலர் சொல்வதில்லை. ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கின்ற சூர்யா அதற்கான காரணத்தை பட்டவர்த்தனமாக ஒரு பத்திரிகை பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். நான் எப்போதுமே முன்னுரிமை தருவது கதைக்கு தான். அடடா, இந்த கதையிலே நடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமான கதையை இதுவரைக்கும் எந்த புதுமுக இயக்குனரும் என்கிட்ட சொல்லலை என்பது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போது என்னுடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா 40-50 கோடி ரூபாய் வியாபார அளவிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட வியாபார சுமையுள்ள படங்களை இயக்கிறது அப்படின்றது ஒரு புதுமுக இயக்குனருக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. இது 2வது காரியம். 3வது விஷயம், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சில புதுமுக இயக்குனருக்கு நான் கொடுத்தும் பார்த்தேன். அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, என்னையும் தோல்வியடை செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போதைக்கு அறிமுக இயக்குனருடைய படங்களில் நடிக்கிறதில்லை அப்படின்ற முடிவை நான் எடுத்திருக்கேன். அவர்கள் தங்களுடைய திறமையை ஒரு படத்திலே நிரூபித்ததுக்கு பின்னாலே அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதிலே எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் சூர்யா. இன்றைக்கி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு கொடி இருக்கிறத பார்க்குறோம். பல ரசிகர்கள் தங்களுடைய கதாநாயகர்களுக்காக கொடியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் விஜயகாந்துக்காக அவருடைய ரசிகர்கள் கொடியை உருவாக்கினாங்க, ரஜினிகாந்துக்காக இன்னொரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் கொடியை உருவாக்கினாங்க, விஜய்க்கென்று தனியாக கொடியை அவருடைய ரசிகர்கள்லாம் உருவாக்கினாங்க. எனக்கு தெரிஞ்ச ரசிகர்கள் தங்களுடைய ஆதர்ச கதாநாயகனுக்காக ஒரு கொடியை உருவாக்கியதுன்னா அது முதல்ல நடிகர் தினம் சிவாஜி கணேசனுக்குத்தான் நடந்தது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வணங்காமுடி திரைப்படம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த உடனே அந்த படத்துடைய வெற்றி விழா கொண்டாட்டத்தை சென்னையில் நடத்தினாங்க. அப்போ அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக திரண்டார்கள். அப்போ ஒரு வெள்ளை துணியில் சிவாஜி கணேசனுடைய உருவம் பொறித்த கொடியை அவர்கள் ஏந்தி வந்தார்கள். அப்படி ஒரு கொடியை தயார் பண்ணுங்கன்னு அவங்க யாரும் சொல்லலை, ரசிகர்களாகவே சேர்ந்து செய்த ஏற்பாடு அது. அந்த வணங்காமுடி வெற்றி விழாவிலே இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது. சிவாஜி கணேசனுடைய உயரத்துக்கு அவருக்கு ரூபாய் நோட்டு மாலையை அந்த விழாவிலே போட்டார்கள். அந்த விழாவில் தான் முதலாக ஒரு நடிகனுக்கு ரூபாய் நோட்டு மாலை என்பது அணிவிக்கப்பட்டது என்று ஒரு பத்திரிகை குறிப்பு கூறுகிறது. இன்றைய தமிழ் சினிமாவிலே நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் தனுஷ். ஒவ்வொரு படத்திலும் புதிய உயரங்களை தொடுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அவர். தனுஷனுடைய இந்த அசுர வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக துல்லியமாக கணித்த ஒரு கலைஞர் இருக்கிறார். அவர் பெயர் விஜய். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆனந்தவுடன் நிருபர் விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இப்போ சிம்பு, ஜெயம் ரவி, தனுஷ் அப்படின்னு பல பேர் உள்ள வந்துட்டாங்களே, உங்களுடைய பிடி தளர்ந்து விட்டதா என்று விஜயை பார்த்து கேட்டார் அவர். எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, என் பிடியை விட்டால் தானே மற்றவங்களை அதை எடுத்துக்கிறதுக்கு என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்ன விஜய், புதுசாக வந்திருக்கேன், இவங்க எல்லாரையும் கண்குத்தி பாம்பு மாதிரி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க 3 பேருமே ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக நடிக்கிறாங்க. அதுலேயும் தனுஷ் ஒரு புதிய அலையை உண்டு பண்ணி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கிறார் விஜய். விஜய் ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல, ஒரு நல்ல ரசிகர் என்பதையும் மற்ற நடிகருடைய திறமையை எந்த அளவுக்கு துல்லியமாக எடைபடக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார் என்பதையும் அந்த விமர்சனம் எடுத்து காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு கதை ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மேஜர் சுந்தரராஜன், சிவகுமார் ஆகிய இருவரும் நடித்த ஒரு நாடகம் சொந்தம் என்ற நாடகம். அந்த நாடகத்தை எழுதியவர் காரைக்குடி நாராயணன். அந்த நாடகத்தை மியூசிக் அகாடமியில் ஏவி மெய்யப்ப செட்டியார் பார்த்தார். அந்த நாடகம் திரைப்படமாக எடுக்கப்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சவுடனே அதற்கான உரிமைகளை எல்லாம் அவர் வாங்கினார். அப்படி அந்த உரிமைகளை வாங்கியவர் அந்த நாடகத்துடைய கதாசிரியரான காரைக்குடி நாராயணனை ஒரு நாள் அழைத்தார். உங்கள் நாடகம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது,
முதலிரவென்று பிரிகின்ற கணவனும் மனைவியும் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய வெள்ளி விழாவென்று தான் சேருவதாக நீங்கள் அதில் காட்டியிருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கணவனுடைய முன்கோபம் அப்படின்னு உங்கள் நாடகத்தில் எழுதியிருக்கீங்க. நாடகத்துக்கு இந்த காரணம் சரி, ஆனால் திரைப்படமாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலுவான காரணம் வேணும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்று காரைக்குடி நாராயணனும் சொன்னார். காரைக்குடி நாராயணனுக்கும் ஏவி மெய்யப்ப செட்டியார் சொன்ன கருத்திலே முழு உடன்பாடு இருந்தது. ஆனால் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக நாடகத்தில் எப்படி அந்த காட்சி அமைந்திருந்தோ அதே மாதிரி தான் திரைப்படத்திலும் அமைந்திருந்தது. அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அதுக்கு பின்னால் தான் அந்த நாடகத்தை பார்த்த மெய்யப்ப செட்டியார் அந்த கதையோடு எந்த அளவுக்கு பயணம் செய்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் காரைக்குடி நாராயணன். கவிஞர் கண்ணதாசன் பல திரைப்படங்களை எடுத்திருந்தாலும் பெரும்பாலான திரைப்படங்கள் அவருக்கு நட்டத்தையே தந்தன. அப்படி அவருக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தி தந்த ஒரு திரைப்படம் தான் கவலை இல்லாத மனிதன் என்ற திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் சந்திரபாபு. அந்த படத்திற்காக ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசனிடம் கூட கடன் வாங்கியிருந்தார் கவிஞர் கண்ணதாசன். அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னால் கூட அந்த பணத்தை அவரால் திருப்பி தர முடியல. ஏறக்குறைய 32,000 ரூபாய் தொகை அவருக்கு இவர் திருப்பி தர வேண்டியிருந்தது. கவலை இல்லாத மனிதன் திரைப்படம் வெளியானதுக்கு பின்னாலே ஒரு நாள் தொலைபேசி மூலம் கவிஞர் கண்ணதாசனை தொடர்பு கொண்டார் எஸ்.எஸ். வாசன். படம் எப்படி போச்சு என்று அவர் கேட்டபோது ரொம்ப சுமாராக போச்சு என்று பதிலளித்தார் கண்ணதாசன். அதற்காக சுதந்திராதீங்க, தொடர்ந்து திரைப்படங்கள் எடுங்கள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு போனை வைத்தார் எஸ்.எஸ். வாசன். அன்று மாலை ஜெமினி ஸ்டுடியோவுடைய நிர்வாகியிடமிருந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு போன் வந்தது. அப்போது ஜெமினி ஸ்டுடியோவில் நிர்வாகியாக இருந்தவர் நம்பியார் என்பவர். அப்படி ஒரு ஃபோன் வந்தோடனே நிச்சயமாக கடனை கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க போல தெரியுது என்று நினைத்து கொண்டே அந்த ஃபோனை கையிலே வாங்கினார் கண்ணதாசன். அந்த ஃபோனில் பேசிய நம்பியார், நீங்கள் தர வேண்டிய கடன் இருக்குல்ல, அதை தள்ளுபடி செய்து விட்டதாக எஸ்.எஸ். வாசன் உங்களிடம் சொல்ல சொன்னார் என்ற தகவலை கண்ணதாசனுக்கு சொன்னார். இந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கண்ணதாசன், இந்த சினிமா உலகில் நான் மிகவும் அதிகமாக நேசித்தது மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர்களை தான். ஆனால் அவரையும் தாண்டி எஸ்.எஸ். வாசன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே என்று குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாலே ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த பல திரைப்படங்களுக்கு நான் பாடல் எழுதியிருக்கேன். அப்படி நான் பாடல் எழுதிய போதெல்லாம் பழைய பாக்கியில் கொஞ்சம் தொகையை கழித்து கொள்ளலாமா என்று கூட ஒரு நாளும் அந்த நிறுவனத்திலிருந்து யாரும் என்னிடம் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனப்போக்குக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் எஸ்.எஸ். வாசன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன்.